இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. திருமணத்திற்கு முன்னர் கர்ப்பமடையும் 11 வயது பெண்கள் விவகாரம். ஆதரவும் பாதுகாப்பும் அவசியம். ஃபட்ரினா. திருமணத்திற்கு முன்னதாக கர்ப்பமடையும் 11 வயது பெண்கள் மீண்டும் பள்ளிக்கு திரும்பி SPM தேர்வை எழுதுவதை உறுதி செய்ய அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும். அத்தகைய இளையோர் தங்களின் கல்வியை பாதியில் நிறுத்திவிடாமல் இருப்பதை உறுதி செய்ய அவர்களுக்கான உரிய வாய்ப்புகள் வழங்கப்படுவது அவசியம் என்று கல்வி அமைச்சர் ஃபட்ரினா சிட்டேக் தெரிவித்தார். அந்த இளம் பெண்கள் பராமரிப்பு காலம் முடிந்த பின்னர் மீண்டும் தங்களின் கல்வியை தொடர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஏனெனில் வன்முறை சூழலில் இருந்து வெளியேறி மீண்டும் நல்வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு கல்வியே முக்கிய திறவுகோல் என்று அவர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட 11 வயதினர் பள்ளிக்கு திரும்புவதோடு எந்த தடையும் இன்றி தொடர்ந்து படித்து SPM தேர்வை எழுதுவதை மலேசிய கல்வி அமைச்சு உறுதி செய்யும். இளையோரிடையே திருமணத்திற்கு முந்தைய கர்ப்பம் என்ற பிரச்சினை ஆதரவு, பாதுகாப்பு மற்றும் கல்வி போன்ற அணுகுமுறையின் மூலம் கையாளப்பட வேண்டும். இதன் மூலம் தாய் மற்றும் குழந்தையின் நலன் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்று ஃபட்ரினா தெரிவித்தார். கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. கடந்த திங்கட்கிழமை கெடாபாலிங் கோலாகெட்டில் கம்போங் கோலா லசங்கில் ஆயுதம் ஏந்திய 4 ஈடுபட்ட கொள்ளை சம்பவம் ஒன்றில் மளிகை கடை ஊழியர் ஒருவர் காயமடைந்தார். ஜூன் 1ஆம் தேதி இரவு மணி 9:02க்கு 20 வயதிற்கு உட்பட்ட அவ்வாடவர் காயமடைந்த சம்பவம் குறித்து தங்கள் தரப்பிற்கு புகார் கிடைத்ததாக பாலிங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் பிரெண்டன் அனாக் ரிச்சர்ட் ஜோ தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை இரவு மணி 8:45 அளவில் பாதிக்கப்பட்ட உள்நாட்டவரை வெள்ளை நிற ஃப்ரடுவா பெசா ரக காரில் வந்த 4 ஆடவர்கள் அணுகியதாக விசாரணையில் தெரிய வந்ததாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அவர் கூறினார். அந்த 4 சந்தேக நபர்களும் தலைக்கவசம், முகமூடி, மேலங்கி மற்றும் கையுறைகள் அணிந்திருந்ததோடு அவர்களில் ஒருவர் வாள் ஆயுதத்தை வைத்திருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வாள் ஆயுதத்தை பிடித்துக் கொண்டிருந்த சந்தேக நபர் அதனை சுழற்றியதில் பாதிக்கப்பட்டவரின் பின்பகுதியில் சிறு காயங்களை ஏற்படுத்தியதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இளைஞர் கொலை, 7 மீது குற்றச்சாட்டு. 2 வாரங்களுக்கு முன்னாக பெகான் நனாஸில் ஓர் உணவகத்தின் முன்னாள் 22 வயதான இளைஞரை கொலை செய்ததாக 7 நபர்கள் நேற்று பொந்தியான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். அருண்குமார் ராஜ்கோபால் எனும் நபரை கொலை செய்ததாக இன்னும் தலைமறைவாக உள்ள மேலும் 5 பேருடன் சேர்த்து அவர்கள் அனைவரும் மேஜிஸ்ட்ரேட் நூர்ஹலிசா ஹாரூன் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டனர். புவமன் லோகநாதன், ஜோவன் லீ ஜூன் யாங், தோ செங் சாங், சான்ஜி லீ, லீ மெங்சின், லீ லாங் டெக், பாங் ஜூன் ஜி ஆகியோர் மீது நேற்று குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த மே 21ஆம் தேதி அதிகாலை மணி 2:45 அளவில் பெகான் நனாஸ் தாமான் உத்தாமா ஜாலான் உத்தாமா திகாவில் உள்ள ஹி யுவான் உணவகத்தின் முன் 22 வயதான அருண்குமார் ராஜகோபாலை கொலை செய்ததாக குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இந்த வழக்கின் மறு செவிமடுப்பு ஜூலை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பாலியல் வன்கொடுமை, சிறார்கள் இல்ல பராமரிப்பாளருக்கு 36 ஆண்டுகள் சிறை. கடந்த ஆண்டு இறுதியில் 5 சிறுவர்களுக்கு எதிராக உடல் ரீதியான மற்றும் உடல் ரீதியற்ற பாலியல் வன்கொடுமை செய்த 9 குற்றங்களுக்காக சிறார்கள் இல்ல பராமரிப்பாளர் ஒருவருக்கு 36 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6 பிரம்படிகளும் விதித்து அம்பாங் செஷன்ஸ் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது தமிழில் வாசிக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ரெட்னா வேலு என்பவர் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிபதி ஹோக்குவாங் சின் அவருக்கு அத்தண்டனையை விதித்தார். கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து குற்றம் சாட்டப்பட்டவர் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து இவ்வாண்டு மார்ச் 27ஆம் தேதிக்குள் இடையில் பத்திகேவ்ஸ் உள்ள சிறுவர்கள் பராமரிப்பு இல்லத்தில் அக்குற்றங்களை புரிந்ததாக அந்நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது.
உடல் ரீதியான பாலியல் வன்கொடுமை குற்றத்திற்காக 2017ஆம் ஆண்டு சிறார்கள் பாலியல் குற்றங்கள் சட்டம் செக்ஷன் 14A மற்றும் 14B இன் கீழ் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பிரம்படியும் விதிக்கப்படலாம். இதனிடையே அதே சட்டத்தின் கீழ் செக்ஷன் 15A மற்றும் உட்பிரிவு 1, செக்ஷன் 14A உட்பிரிவு 2 கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 20,000க்கும் மேற்போகாத அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். இன நல்லிணக்க பிரச்சினைகளை கையாள பிரிஸ்மா மையம். நாட்டின் நிலைத்தன்மையை பேணும் வகையில் மக்களிடையே உள்ள நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய உணர்வு பூர்வ பிரச்சினைகளை முன்கூட்டியே கண்டறிவது தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். நாடு முழுவதும் தொடர்ச்சியாக நிகழும் ஒற்றுமை மற்றும் இன நல்லிணக்கம் தொடர்பான பிரச்சினைகளை முறையாக கண்டறிந்து அவற்றை நிர்வகித்து தீர்வு காணும் வகையில் பிரிஸ்மா எனப்படும் சமூகத்தில் நிலவும் உணர்வு பூர்வ பிரச்சினைகளுக்கான குறிப்பாக மையம் ஒன்றை அந்த அமைச்சு அமைத்துள்ளதாக துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் தெரிவித்தார். பிரிஸ்மாவை ஒரு சிறப்பு ஒருங்கிணைப்பு அறையாக உவமைப்படுத்திய யுனேஸ்வரன் எந்தெந்த மாநிலங்கள், மாவட்டங்கள் மற்றும் பகுதிகளில் பிரச்சினைகள் நிலவுகிறது என்பதை தொடர்ந்து கண்காணித்து அதன் மூலம் மக்கள் தரப்பு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்றும் விவரித்தார். பிரிஸ்மாவை தவிர்த்து ஒருமைப்பாடு குறித்த பிரச்சினைகளை பொதுமக்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அதிகார தரப்பிடம் புகார் அளிக்க உதவும் வகையில் ராகான் எனப்படும் தேசிய பொது சமூக புகார்கள் தளத்தின் மூலம் மக்களுக்கான புகார் வழிமுறையையும் அமைச்சு வலுப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ராகான் என்ற ஒரு தளம் உள்ளது. பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் ஒற்றுமை சீர்குலையும் வகையில் நிகழும் பிரச்சினைகளை அதிகாரப்பூர்வமாக இந்த ராகான் தளம் மூலம் ஒருமைப்பாட்டு அமைச்சிற்கு தெரிவிக்கலாம். ஜொஹூரின் பொது சுகாதாரத்துறையை மேம்படுத்த 6 கோடிக்கும் மேல் செலவிடப்பட்டுள்ளது. 4 ஆண்டுகால ஆட்சியின் போது ஜொஹூர் மாநிலத்தின் பொது சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கு 6 கோடியே 60 லட்சம் ரிங்கிட்டுக்கும் அதிகமாக மாநில அரசாங்கம் செலவிட்டுள்ளது. மாநிலத்தின் சுமார் 40 லட்சம் மக்களின் நலனும் ஆரோக்கியமும் தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்ய அந்த நிதி ஒதுக்கீடுகள் பயன்படுத்தப்பட்டன. பொது சுகாதார பிரச்சினைகள் மக்களின் உயிர் தொடர்புடையவை என்பதால் மாநில அரசாங்கம் எப்போதும் அதற்கு முன்னுரிமை அளிப்பதாக மாநில மந்திரி புசார் டத்தோ வான்ஹாஃபிஸ் காசி தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற ஜொஹூர் மாநில அளவிலான தாதியர்கள் தின கொண்டாட்டத்தின் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். என்னால் கண்களை மூடிக்கொள்ளவோ காது கேளாதவர்களாகவோ இருக்க முடியாது. அதனால்தான் ஜொஹூர் மாநில சுகாதாரத்துறையை தொடர்ந்து வலுப்படுத்துவதற்காக களத்திற்கு செல்ல நான் ஒருபோதும் அஞ்சுவதில்லை என்றார் அவர். அது மட்டும் இன்றி ஜொஹூரில் சுகாதார பணியாளர் பற்றாக்குறை, குறிப்பாக தாதியர்கள் மற்றும் மருத்துவர்கள் தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணவும் மாநில அரசாங்கம் தொடர்ந்து உதவும் என்றும் அவர் கூறினார். மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் முடிவு மாநில அரசாங்கத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் முடிவு என்பது அந்தந்த மாநில அரசாங்கங்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்று பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நேற்று தெரிவித்தார். மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரையில் பொறுப்புகளை நிறைவேற்றுவதும் நிர்ணயிக்கப்பட்ட செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதுமே தற்போதைய முன்னுரிமை ஆகும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அது அவர்களுடைய முடிவு. எங்களுக்கும் முன்னுரிமைகள் உள்ளன. நாங்கள் எங்கள் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அவர். கோலாலம்பூரில் நடைபெற்ற எரிசக்தி மாற்ற மாநாடு 2026 ETCON 26 தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அன்வார் அவ்வாறு கூறினார். மாநில தேர்தலை நடத்துவதால் அரசாங்கத்தின் நிர்வாக கவனத்தை சீர்குலைக்குமா எனும் கேள்விக்கு அவர் அவ்வாறு கருத்துரைத்தார். மாநில தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் ஜூன் 1ஆம் தேதி ஜொஹூர் சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. மலேசியாவில் அணுசக்தி மேம்பாட்டின் எதிர்காலத்தை நோக்கி ஒரு குறிப்பிடத்தக்க அடியை எடுத்து வைத்துள்ளது டிஎன்பி ரிசர்ச் நிறுவனம் மற்றும் சைனா நேஷனல் நியூக்ளியர் கார்ப்பரேஷன் ஓவர்சீஸ் நிறுவனத்திற்கு இடையிலான தொழில்நுட்ப ஆலோசனை சேவை ஒப்பந்த விருது ஆவண பரிமாற்றத்தின் மூலம் தெனாகா நேஷனல் நிறுவனம் மலேசியாவில் அணுசக்தி மேம்பாட்டின் எதிர்காலத்தை நோக்கி ஒரு குறிப்பிடத்தக்க அடியை எடுத்து வைத்துள்ளது. பொது அனைத்துலக போட்டி ஒப்பந்த செயல்முறை மூலம் வழங்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் அணுசக்தி தயார் நிலை ஆய்வுகளுக்கு ஆதரவு அளிப்பதோடு தொழில்நுட்ப ஆலோசனை சேவையையும் வழங்கும். இன்று நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு எரிசக்தி மாற்ற மாநாடு ETCON 26 இல்
பரிமாறிக்கொள்ளப்பட்ட 4 வியூக ஒப்பந்தங்களில் ஒன்றான இந்த முன்னெடுப்பு மலேசியாவின் நீண்டகால எரிசக்தி திட்டமிடல் ஆற்றலை வலுப்படுத்தும் என்றும் நாட்டின் எதிர்கால எரிசக்தி கலவையில் அணுசக்தியின் சாத்தியமான பங்கை ஆராயும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரிமாற்றத்தை பெட்ரா மற்றும் டிஎன்பியின் மூத்த பிரதிநிதிகளுடன் இணைந்து எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உருமாற்ற துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் ரஹ்மான் முகமதும் பார்வையிட்டார். மற்றொரு ஆவண பரிமாற்றத்தில் டிஎன்பி ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் நிறுவனத்திற்கும் மலகாஃப் டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்திற்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இதன் நோக்கம் இரு நிறுவனங்களின் மின் உற்பத்தி சொத்துக்கள் முழுவதிலும் உள்ள சாத்தியமான கூட்டு வணிக முயற்சிகள், தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் பணியாளர் மேம்பாடு முன்னெடுப்புகள் ஆகியவை உட்பட மின் உற்பத்தி நிலைய பராமரிப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் முழுமையான சீரமைப்பு சேவைகளில் உள்ள வாய்ப்புகளை ஆராய்வதாகும்.